ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் அஜோடபிளாக இணைந்து கொள்கிற அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்லுகிற நல்ல தெய்வத்தை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை தேடத்தக்க சமயத்தில், தேவனை கண்டறியத்தக்க சமயத்தில் நாங்கள் தேடுவதை தேவன் விரும்புகிறார். எனவே தேவனை தேடுகிற போது எங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளும் குறைந்து போகாதபடி அவர் என்னை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலைகளிலும் கடவுளை விடாதபடி கர்த்தரை பற்றி கொண்டு அது எங்களோட வாழ்க்கையிலே அவரை தொடர்ந்து நான் பின்தொடர்ந்து பிடிப்பேனா இருந்தால் என் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்து அவர் என்னை உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதனால் தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் நீங்கள் அவரை தேடுங்கள். இந்த நாட்களிலே ஆண்டவரை நாம் தேட முடியும். ஆண்டவர் சமூகத்திலே நாம் காத்திருக்க முடியும். எவ்வளவு போராட்டங்கள் நிந்தனைகள் வந்தாலும் நானும் நீங்களும் அவரோடு கூட இருந்து அவர் சமூகத்தில் இருக்கிற போது ஆண்டவர் தன்னை எனக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துகிற உண்மை உள்ளதவராய் இருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், நம் கடவுளை எப்படியேனும் நம் தேடியாவது நாம் கண்டுபிடிக்கிறதை தேவன் விரும்புகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை நிந்தனை வந்தாலும், எத்தனைகள் போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், எத்தனை எதிரான மனுஷன் நமக்கு எதிராக எழுந்தாலும் நானும் நீங்களும் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் தேடுகிற போது அவர் நான் இருக்கிறேன் என்று தன்னை எனக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துகிற உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்காகவே உங்களுக்காகவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறபடினால் என்னுடைய உணர்வுகளையும் உங்கள் உணர்வுகளையும் என் வேதனைகளையும் உங்கள் வேதனைகளையும் அவர் புரிந்து கொள்ளுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நீங்கள் தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற போது வேதம் சொல்லுகிறது, நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் சமீபமாய் தேவனை பெற்ற ஜாதிகள் யாரும் இல்லை. நாங்கள் கொள்ளுகிற போது, நாங்கள் செபிக்கிற போது, நாங்கள் அவரை ஆராதிக்கிற போது, நான் அவரை பாடி மகிமைப்படுத்துகிற போது என்னுடைய ஆண்டவர் என் சமீபமாய் இருந்து என்னை உங்களை நடத்தி செல்கிற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்மை நேசிக்கிற ஒரே தெய்வம் உண்டு. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நான் நோக்கி கூப்பிடுகிற போது, நான் அவரை நோக்கி அபயமிடுகிற போது, நான் அவரை நோக்கி என் சத்தத்தை உயர்த்துகிற போது, ஆபத்து காலங்களில் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் சமீபமாய் இருந்து என்னை விடுதலையாக்குறவராய் இருக்கிறார். அதனால் தான் ஏசாயா சொல்லுகிறார், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏதோ தேசத்தின் மூலைகளிலே வேதனையினாலும் போராட்டங்களாலும் வியாகுலங்களாலும் ஏமாற்றத்தாலும் தோல்வியாலும் இழப்புகளாலும் தவித்துக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் என் நேசரை பார்த்து கூப்பிடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையான தெய்வம் என்று அவரை நோக்கி கதறுகிற போது அவர் அருகில் வந்து என்னை உங்களை விடுதலையாக்குற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் என் தேவன் என்னை விட்டு விலகாதவராய் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் சமீபமாய் வந்து எங்களை விடுவித்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதனால் தான் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் சமீபமாய் இருக்கையில் கூப்பிடுங்க. அவர் உங்களை அருகிலே இருக்கையில் கூப்பிடுங்க. ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேண்டும், ஆண்டவரே எனக்கு சமாதானம் வேண்டும், ஆண்டவரே எனக்கு நிம்மதி வேண்டும், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற போது அவர் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறதுனால் என் உணர்வுகளை புரிகிறார், உங்கள் உணர்வுகளை புரிகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாங்களும் நீங்களும் அவரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுகிற போது அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்துவார், தன் கரத்தின் கிரிகைகளை வெளிப்படுத்துவார், தன் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கட்டளிடுவார். எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்கள் சமீபத்தில் இருக்கிறார், கர்த்தர் உங்கள் அருகில இருக்கிறார், அவர் உங்களுடைய வேதனைகளை எல்லாவற்றையும் நோக்கி கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் அவர் சமீபமாய் இருக்க கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு பதில் கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் எனக்கும் உங்களுக்கும் அனுகூலமான துணையான தெய்வம், அவரை போல உன்னதமான தெய்வம் இல்லை, அவரை போல அற்புதமான தெய்வம் இல்லை, அவரை போல அதிசயமான தெய்வம் இல்லை. நானும் நீங்களும் சேவிக்கிறவர்கள், நானும் நீங்களும் நம்புகிறவர் உண்மையுள்ளவராய் இருந்து நடத்தி செல்ல உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவேதான் ஏசாயா சொல்லுகிறார், நீங்கள் கண்டடையத்தக்க சமயம் இது, நீங்கள் அவரை தேடுங்கள், அவர் தன்னை உங்களை வெளிப்படுத்தி நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே மகனே கலங்காதே மகளே என்று ஆறுதல் சொல்லி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எனக்குள் வாழுகிறவராய் இருக்கிறார். இந்த வேளையில் என்னோடு கூட அவரை நோக்கி பாருங்க. கண்டடைய சமயத்தில் அவரை தேடுவோம், அவர் சமீபமாய் கூப்பிடுவோம். அவரின் ஆபத்து காலத்தில் எனக்கு உங்களுக்கு துணையாயிருந்து அவர் விடுவிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் சேவிக்கிற கடவுள் ஒருபோதும் ஒரு நாளும் எங்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். உலகம் முடிவெறும் சகல நாட்கள் என்னோடு
இருப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் இருப்பார். நிச்சயமான மாற்றத்தை எதிர்பாருங்க. கர்த்தர் மாறுதலை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்கள். நாங்கள் ஒருமித்து நாங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, சமீபமா இருக்கையிலே நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் தேசத்தின் ஏதோ ஒரு மூலைகளிலிருந்து வேதனையினாலும் வியாகுலத்தினாலும் போராட்டத்தினாலும் தனிமையினாலும் சஞ்சலங்களினாலும் கவலையினாலும் கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தாவே உம்மை நோக்கி தேடுகிற போது, உம்மை நோக்கி கதறுகிற போது கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், நான் சமீபமா இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்கள் சொன்னீரே. யாரெல்லாம் அந்த வசனத்தை கேட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை நோக்கி கதறுகிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் சத்தத்தை உயர்த்துகிறார்களோ, அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அடிமையை ஆசீர்வதிப்பீராக. எங்களை விருதோடு கூடியிருங்கப்பா. இந்த சூழலில் எங்களை விட்டு விலகாதபடி, எங்களை கைவிடாதபடி, உடைய கரத்தால் எங்களை பிடித்து நடத்தும்படி ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, கண்டறியத்தக்க சமயம் அவரை தேடுங்கள். அவர் எங்களோடு உங்களோடு இருந்து அற்புதமாய் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கார். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி.